திருநெல்வேலியில் 1000 சிறப்புகள் இருந்தாலும் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னதுமே ஃபஸ்ட்டாக நம்ம மைண்டுக்கு வர ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா. அந்த திருநெல்வேலி அல்வா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் ரொம்பவே ஃபேமஸ். அந்த அல்வாவை அப்படியே சாப்பிடும்போது அப்படியே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட் வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஏன் திருநெல்வேலியில் அந்த அல்வாவை செய்கிறவங்களே வெளியூரில் போயிட்டு அந்த அல்வாவை செஞ்சு பார்த்தாங்க, அந்த அளவுக்கான டேஸ்ட் கிடைக்கல. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு பல காரணம் இருந்தாலும் தாமிரபரணி தண்ணினால தான் அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உதாரணத்துக்கு ஆர்ஓ பாட்டில் வாட்டர்ஸ் நிறைய இருந்தாலும் அக்வாஃபினா அளவுக்கு டேஸ்ட்டில் எந்த வாட்டருமே வராது. அக்வாஃபினா தாமிரபரணி ஆற்றுலேருந்து எடுக்கிறதுனால தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோ சிறப்பும் சுவையும் இருக்க அல்வாவை வாங்கலாம் அப்படின்னு திருநெல்வேலிக்கு போனோம் அப்படின்னா திருநெல்வேலியில் 1000 அல்வா கடைக்கு மேலே இருக்குது. அங்கே நீங்கள் எந்த சைடு திரும்பினீங்களாலும் அல்வா கடையாக தான் இருக்கும். இத்தனை அல்வா கடைகளையும் ஃபில்டர் பண்ணி இன்னைக்கு தேதிக்கு திருநெல்வேலி மக்களாலேயும் சரி வெளியூர் மக்களாலேயும் சரி சுவையால் விரும்பப்படுற ஒரு 3 சுவையான அல்வா கடையோட அல்வாக்களை தான் நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த கடைகள்லாம் எந்த இடத்துல இருக்குது, எத்தனை மணிக்கு இங்கே அல்வா கிடைக்கும், இந்த அல்வாவோட விலைகள்லாம் எவ்வளோ அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். இப்போ தான் நம்ம வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காதீங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கத்தினால தான் நாங்கள் மென்மேலும் வளர முடியும். அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கடை ஃபஸ்ட்டுன்னு டேஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க. டேஸ்ட்டில் எது ஃபஸ்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கடை பார்த்திங்கன்னா சாந்தி ஸ்வீட்ஸ். இந்த சாந்தி ஸ்வீட்ஸ் அப்படின்னு பேர் வச்சே திருநெல்வேலிக்குள்ளே ஒரு 100க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்குது. நீங்கள் எங்கிட்டு திரும்பினீங்களாலும் சாந்தி ஸ்வீட்ஸ்ன்னு தான் பேர் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் ஏமாந்துட வேணாம். நீங்கள் ஜங்ஷனுக்கு வெளியில் வந்தீங்கன்னா அப்படியே வெளியில் வந்தோடனையும் உங்களோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கடை இருக்கும். இங்கே அல்வா எந்த டைமில் வேணால் கிடைக்கும். அதனால் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவே பக்கமாக இருக்கும். இந்த கடையில் அல்வாவோட ரேட் 1 கிலோ ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா. இந்த கடை பல வருஷங்களாகவே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இங்கே அல்வா ரொம்பவே நல்லா இருக்கும். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு அல்வா வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமே கடைசியாக அந்த அல்வாக்கள்லாம் பிரித்து ரிவ்யூ பண்ணுவோம். தென் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற கடை சந்திரா ஸ்வீட்ஸ். இதுவும் ரயில்வே ஜங்ஷனுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ரயில்வே ஜங்ஷன்லேருந்து சைடில் ஒரு ரோடு போகும். இந்த மாதிரி இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சந்திரா ஸ்வீட்ஸ் அப்படி தான் இருக்கும். இந்த சந்திரா ஸ்வீட்ஸ் உங்களுக்கு கிளியராக லேண்ட்மார்க் சொல்லணும் அப்படின்னா ரெட்டை பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க, டபுள் டெக்கர் பாலம். அந்த பாலத்துக்கு அடியிலே தான் இந்த சந்திரா ஸ்வீட்ஸ் இருக்குது. இங்கே காலையில் 10 மணிலேருந்து அல்வா அவைலபிளாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அல்வா வாங்குறதுக்கான பெஸ்ட்டு டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 8 அப்படின்னு சொல்லலாம். இந்த டைமில் தான் அல்வா உங்களுக்கு சுட சுட கிடைக்கும். இந்த கடை மட்டும் இல்லை, நீங்கள் மிச்சம் இந்த 3 கடையிலையுமே இந்த டைமிங்கில் போய் வாங்கினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அல்வா சூடாக கிடைக்கும். நீங்கள் அல்வா சூடாக அந்த இடத்துல இலையில வாங்கி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இங்கேயும் ஒரு சாம்பிள் பாக்கெட் போய் வாங்கிக்குவோம். இங்கே 1 கிலோவோட விலையை பார்த்தீங்கன்னா 220 ரூபா. இப்போ நம்ம சாந்தி ஸ்வீட்ஸ், சந்திரா ஸ்வீட்ஸ் இந்த 2 இடத்துலையும் அல்வா வாங்கியாச்சு. இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் திருநெல்வேலியோட அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த கடைக்கு எந்த ஒரு அடையாளமே இருக்காது, எந்த ஒரு போர்டும் இருக்காது. பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கடைக்கு போர்டு இல்லாமலே வச்சுட்டாங்க. இந்த கடையில் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குண்டு பல்ப் மட்டும்தான் தொங்கும், வேறு எந்த லைட்ஸுமே இருக்காது. இந்த கடையோட கதவெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே நெய் வடிஞ்சு அப்படியே இருக்கும். அப்படியே பழமை மாறாமல் இன்னுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இது வந்து நீங்கள் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் வரணும் இந்த இடத்துக்கு. இது அக்யூரேட்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லையப்பர் கோவில், இந்த கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த கடையில் வந்து அல்வா ஈவினிங் 4 to 7 வரைக்கும் தான் இருக்கும். மற்ற டைமில் வந்து அல்வா இருக்காது. 7க்கு மேலெலாம் தீந்து போயிடும். மேக்ஸிமம் ஒரு 7:30 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமே இருக்காது, தீந்து போயிடும். ட்ரெயினுக்கு போகிறவங்கலாம் முன்னாடியே ஒரு 3:30க்கே வந்து இந்த மாதிரி லைனில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. நின்றுட்டு 4 o'clock தான் வந்து அல்வா வாங்கிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 5:30 மணி போல் வந்தீங்க அப்படின்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். இங்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா 220. அப்போது சாந்தி ஸ்வீட்ஸில் மட்டும்தான் கிலோ 200 ரூபா. சந்திரா ஸ்வீட்ஸ்லேயும் இருட்டு கடை அல்வாலையும் 220 ரூபா. இப்போ இந்த 3 கடையோட அல்வாவையும் நம்ம வாங்கியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த இருட்டு கடையோட அல்வா பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா எதுவுமே எழுதலை. இவங்க கடையிலையும் எந்த ஒரு போர்டுமே இல்லாத மாதிரி இந்த பேக்கெட்லேயும் எதுவுமே எழுதலை. தென் நெக்ஸ்ட் வந்து இந்த சாந்தி ஸ்வீட்ஸோட பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா சாந்தி ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாக்கெட்டில் இருக்குது. பின்னாடி அதோட ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. இது நம்ம 1/4 கிலோ பாக்கெட் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. தென் இந்த சந்திரா ஸ்வீட்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 1/4 கிலோ வாங்கியிருக்கோம். 1/4 கிலோ வந்து 55 ரூபா. இப்போ இந்த அல்வாவெல்லாம் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாந்தி ஸ்வீட்ஸோட அல்வாவை நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம்.
இந்த கவரை பிரித்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு சுற்றி வச்சுருக்காங்க. அதையும் நம்ம பிரிச்சுக்குவோம். பிரித்தோன்னா இது வந்து ஒரு லைட் எல்லோ கலரில் இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் முந்திரி பருப்பெல்லாம் கூட இருக்குது. சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சந்திரா ஸ்வீட்ஸோட பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவோம். உள்ளே வந்து அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரேப் போட்டு சுற்றி வச்சுருக்காங்க. அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். அதை விட இது கொஞ்சம் டார்க்காக, நல்லா கொஞ்சம் எல்லோலேயே நல்லா கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது. நம்ம கடையிலே சாப்பிட்டதை கூட பாருங்கள். இது வந்து எவ்வளோ ஒரு சூப்பராக அப்படியே ஒரு ஃப்ளப்பியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. தென் நெக்ஸ்ட் இருட்டு கடை அல்வாவை ஓப்பன் பண்ணுவோம். இது உள்ள வந்து மித்த 2 பேக்கெட்லேயும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வேப் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு நம்ம பேப்பர் மாதிரி ஒரு இதை வேப் பண்ணியிருக்காங்க. இது கிளியக்கூடிய பேப்பர் தான். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இது நல்லா டார்க் கலரில் இருக்குது, நல்லா பார்க்கவே ரொம்ப டார்க்காக இருக்குது. மிச்ச 2ஓட இந்த கலர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த 3 கடையோட அல்வாவையும் நம்ம டேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த 3ல் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த 3மே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி சுவையில் இருக்குது. சாந்தி ஸ்வீட்ஸோட அல்வா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்டாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த சந்திரா ஸ்வீட்ஸும் இருட்டு கடை அல்வாவும் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்பவே இனிப்பாக இருக்குது. நெய் ரொம்பவே அதிகமாக இருக்குது, ஆனால் அந்த சாந்தி ஸ்வீட்ஸில் நெய் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது ஒரு 20 ரூபா இது கிலோவுக்கு கம்மியாக இருக்கிறதுனால மேபி அதில் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் டேஸ்ட் வைஸ் 3மே ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த 3மே வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 அல்வாவில் நீங்கள் எதை சாப்பிட்ருக்கீங்க, எது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், அப்படி இல்லைனா இந்த 3 கடையை தாண்டி வேறு ஏதாவது கடையில் சூப்பராக இருக்குமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்டஃபி பேர்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் எங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். டாட்டா, பாய் பாய்.